27 வருஷம் கணவன் விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் 10 வருஷம் தன் செல்வத்தை எல்லாம் வேறு ஒரு ஏதோ ஒரு ஆணினுடைய அன்பிற்காக இழந்தாள். என்கிட்ட கவுன்சிலிங் வருது. அவகிட்ட கேட்டேன், இவ்வளோ புத்தி இருக்குதுல்ல, 27 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு ஆள் வந்து உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா, அதுக்கப்புறம் 10 வருஷத்துல இன்னொரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டு சொத்தெல்லாம் அழிஞ்சிட்டு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு வந்து நிற்கிற. இல்லை மேடம், அவர் ரொம்ப அன்பா பேசினாரு மேடம். என்ன பேசினாரு? நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார் மேடம். கேட்டா என்ன? சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன்னு சொல்லு, சாப்பிடலன்னா சாப்பிடலன்னு சொல்லு. சாப்பிட்டியோன்னு என்ன கேட்டுட்டான்ட்டு பிச்சைக்காரன் பாத்திரத்துல பிரசாதத்தையா போடுவ? இல்லை நீ போய் உட்காந்துக்குவியா? தெரிய வேண்டாம் சுயமரியாதை நான் என்னன்னு. சில பேர் இப்போ ரொம்ப பலவீனமானவர்கள் மனதளவில், அன்பா பேசினாலும் அழுதுருவாங்க. அப்போ அவர்களுக்கு அன்பு கொஞ்சம் தூரமாக தான் வச்சிருக்கிறோம். அவங்க ஆற்றல் வெளிப்படுகின்ற வரைக்கும் ரொம்பலாம் கொஞ்சம் கூடாது. போயிட்டே இருந்துருவேன். ரொம்ப கொஞ்சம்னா கெட்டு போயிடும், காலடியிலேயே கிடக்கும். இல்லை முரடா இருக்கும், அதுக்கு அன்பு ஒரு மருந்து. சில பேர் பலவீனமா இருக்கும், அதுக்கு அறிவுதான் மருந்து. எந்த மருந்து யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த மருந்தை அவர்களுக்கு கொடுக்கின்றவர்கள் பேர் தான் ஆசி இரியர், குற்றங்களை களைபவர்கள்.